என்பிஎஸ் சமிஷன் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி வெளிநாடு போகும்போது எவ்வளோ சேஃபாக போகணும், சட்டத்திட்டங்கள்லாம் என்னென்ன தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும், இதை பற்றிலாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் டெய்லின்னு சொல்லியிருந்தேன். அதன் பிரகாரம் இப்போ ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இப்போ நீங்கள் குவைத் போகிறீங்க, ஓகேங்களா? அதுவும் கம்பெனிக்காக போகிறீங்க, கம்பெனி வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்தியன் எம்பசியோடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்னா நாம் அந்த கம்பெனி அங்கே இருக்கா நல்லா வெப்சைட் மூலயமா தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் எம்பசியை கான்டெக்ட் பண்ணி கூட சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம விவரம் அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி போகிறோம், வேலை கிடச்சிச்சு கம்பெனி போகிறோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேசிக் சேலரி என்னன்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்பெனி கரெக்டான கம்பெனியாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பேசிக் சேலரியை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அங்கே கம்பெனி தான் 3 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து கண்டிப்பாக தங்குற இடம் கொடுக்கணும். போக்குவரத்து அவங்க தான் பார்த்துக்கணும். ஏர் டிக்கெட் இப்போ தாயகத்துலேருந்து குவைத் போகும்போது, குவைத்லேருந்து திரும்ப தாயகத்துக்கு வரும்போது அதுக்கான ஏர் டிக்கெட் செலவு கம்பெனி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கட்டாயமாக. சாப்பாடு விஷயத்தில் சம்டைம்ஸ் அவங்க கொடுக்கலாம், இல்லை நாமளே பார்த்துக்கலாம். அது ஒரு சாய்ஸாகவே இருக்குது. ஓகே, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது லீவ். ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் நமக்கு லீவ் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஜாயினிங் டேட் கரெக்டாக இருக்கணும். அலோவன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது பக்கவாக அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு தான் நம்ம சைன் பண்ண வேண்டும். இப்போ அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஜாயினிங் டேட் இருக்கா, நமக்கு என்ன பதவி இருக்குது, இதெல்லாம் நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கணும். பதவி தான் ரொம்ப முக்கியம். எந்த வேலைக்காக நம்ம போகிறோன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ போய் ஆகணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இங்கே ஒன்று நம்ம சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒன்று சொல்லிட்டு அங்கே போய் வேறு வேலைக்கு விடும்போது அது ரொம்ப தர்ம சங்கட சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். சரி, இப்போது பாஸ்போர்ட் 2 விதம் இல்லையா? ஒன்று வந்து இசிஆர் இமைக்ரேஷன் செக் ரெக்வயர்ட், இன்னொன்று வந்து இமிக்ரேஷன் செக் நாட் ரெக்வயர்ட். 2 விதமான பாஸ்போர்ட் இருக்குது. அதை பற்றி தெரியாதவங்க நான் சொல்கிறேன். அதனால் ஒருத்தவங்களுக்கு 2 விதமான பாஸ்போர்ட் ஒருத்தவங்க வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்கோன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து இசிஆர், இன்னொன்று வந்து இசிஎன்ஆர். இமைக்ரேஷன் செக் ரெக்வயர்ட் அப்படின்ற பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்குன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்கல்ல, யூஜி பிஜி நல்லா படித்தவங்க, நல்ல வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் அந்த மாதிரியான ஆட்கள், இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க, இவங்க வைத்திருக்கிற பாஸ்போர்ட் வந்து இசிஆர். இசிஎன்ஆர் அதாவது இமைக்ரேஷன் செக் நாட் ரெக்வயர்ட் அப்படின்ற பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்குன்னா 10th படிச்சிருக்கவங்க, அதுக்கும் கீழே படிச்சிருக்காங்க